ஹலோஸ் வெல்கம் டு ட்ரெண்டிவியரா காஸ்டியூம். ஸோ எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்த்தி அப்படிங்கிற நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ரொம்பவே ஒரு ஃபேப்லஸான பீகாக்க த்ரெட் அண்ட் பீட் ஒர்க்லையும், தென் உஷா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் த்ரெட் அண்ட் பீட் ஒர்க்கில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு கேர்ள் டிசைனும், மூணாவது கவிதா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸில் வேறு லெவலில் பேர்ட் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரொஃபஷனலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் ஆரி ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோங்க. நீங்களும் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் 6380722251. ஸோ இன்னைக்கான டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபுல் ஸ்லீவுக்கு தாங்க டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பட்டர் ஷீட்டில் நான் ஸ்லீவோட டிசைனை வரைஞ்சிருக்கேன். மேலே செக்குடு பாக்ஸில் லைன் வர மாதிரியும், சென்டரில் லீஃப் இருக்கிற மாதிரி, லீஃபுக்கு கீழே கோபுரம், அதுக்கு கீழே லைன்ஸில் அங்கங்கே புட்டாஸ், அப்புறம் ஸ்லீவோட பார்டர் அப்படின்னு 5 பார்ட்டிஷனாக இந்த ஸ்லீவ் டிசைனை பிரிச்சிருக்கேன். இதை பட்டர் ஷீட்டில் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நெட் கிளாத்தில் தாங்க நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். நெட் கிளாத்தில் ட்ரேஸ் எடுக்க ஈஸியான டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, கார்பன் ஷீட்டோ இல்லை ட்ரேசிங் பவுடர் எதுவும் வைக்காமல் இந்த நெட்டுக்கு கீழே பட்டர் ஷீட்டை கொண்டு போயிருங்க. எந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அந்த இடத்துல பெல் பின் இல்லைன்னா நீடில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பட்டர் ஷீட்டை கீழே வச்சு பின் பண்ணும்போது இது ரொம்ப டைட்டாக இருந்துக்குங்க. தென் கீழே இருக்கிற டிசைன் ரொம்பவே விசிபிளாக மேலே தெரியுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருங்க. ஸோ இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன் டிசைனுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சிலில் நம்ம வரையும் போது கண்டிப்பாக இது அழியாதுங்க. ஓகேங்களா. நெட் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் தான் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ட்ரேசிங் பவுடர் இல்லை 3-4 கார்பன் ஷீட்டை ஃபுல் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால நான் ட்ரை பண்ணேன். இப்போ இங்கிருந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேங்க. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜர்தோசியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். சென்டரில் லீஃப் மாதிரி வரைஞ்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த லீஃபுக்கு சென்டரில் ஒரு ஜர்தோசி, தென் ரைட் சைடில் லாக் ஸ்டிச் கொடுத்து ரைட் சைடில் இருந்து நீடில் வெளியே எடுத்து ரைட் டு சென்டர் ஒரு ஜர்தோசி பிளேஸ் பண்ணுறேன். திருப்பி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ரிவர்ஸ் போய் அங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். அங்கேருந்து ஜர்தோசியை சென்டருக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் சைடை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நம்ம எவ்வளோ வரைஞ்சிருப்போமோ அந்த வரைகிறது முடியுது இல்லைங்களா, அது வரைக்கும் இந்த டிசைனை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ சென்டரில் ஸ்டிச் பண்ணி அப்படியே டாப் போர்ஷனுக்கு போயிடுறேங்க. டாப் மீன்ஸ் அதோட லெஃப்ட் சைட். ஸோ லெஃப்டில் இருந்து நீடில் வெளியே எடுத்து எகெயின் சென்டருக்கு வரேன், ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன், ரிவர்ஸ் லெஃப்ட் சைட் போகிறேன், அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து நீடில் வெளியே எடுத்துட்டு தென் ஜர்தோசியை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக கிளிட்டர் ஷேட் ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம லீஃப் டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா லீஃபுக்குமே நான் கொடுக்குறேன். முடியும் போது நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை சுற்றி ஜரி த்ரெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். முன்னாடியே செயின் ஸ்டிச் போட்டுட்டும் பண்ணலாம், பட் நான் ஃபஸ்ட்டு ஜர்தோசியை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ கீழே புட்டாஸ் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த புட்டாஸோட சென்டரில் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கிற திலகம் ஷேப் ஸ்டோன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணலாம். கீழே இருக்கிற எல்லா புட்டாஸுமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த திலகம் சுற்றி கிளிட்டர் ஷேட் சேம் ஜர்தோசியவே நான் ப்ளேஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் எனக்கு முடியுது. ஸோ இங்கே நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த ஜர்தோசி ஒர்க்கை. ஓகே டன். இப்போ சைடில் லீஃப் மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கே என்ன பண்ணலான்னா 2 ஜர்தோசியை இப்படி பிளேஸ் பண்ணலாம். எல்லா ஜர்தோசியும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு ஜர்தோசி பிளேஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், இங்கேருந்து நீடில் வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி பிளேஸ் பண்ணுறேன்னா லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அந்த ஆல்ரெடி பிளேஸ் பண்ண ஜர்தோசியோட முக்கால்வாசி அளவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஜர்தோசி பிளேஸ் பண்ணுறேன். இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டு மட்டும் கொஞ்சம் தெரியுங்க. அந்த சென்டர் பார்ட்டில் சும்மா ரொம்ப ஓவராக ரிஸ்க் எடுக்காமல் என்ன பண்ணுறேன்னா, சுகர் பீட் இருக்குது இல்லைங்களா, அவுட்லைனில் சுகர் பீட் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். அது ஒரு திலகம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சென்டரில் கேப் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி 2 சுகர் பீட் கொடுத்துட்டேன்னா அந்த கேப்புமே நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கீழே போய்க்கலாம். அப்படியே த்ரெட்டை கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு சுகர் பீட், ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட் எடுக்கிறேன். இங்கிருந்து நீடில் வெளியே எடுத்து
இந்த மாதிரி ஹேங்கிங் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹேங்கிங்க்கு ஒரு சைடுக்கு ஒரு சுகர் பீட், ஆன்டிக் பீட் அண்ட் சுகர் பீடை ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே நாட் போட்டு எடுத்துருங்க. தட்ஸ் இட். இப்போது சிசர் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடலாம். பிகாஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜரி த்ரெட்டோட ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த த்ரெட்டு கீழே இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஜரி த்ரெட்டை இப்படி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் நம்ம பண்ணிட்டும் பண்ணலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம குட்டி குட்டி இலை மாதிரி கொடுத்து ஃபஸ்ட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டில் தான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அப்போ நம்ம என்ன டிசைன் பண்ணியிருந்தோமோ அதோட ஃபைனல் லுக் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது டாப்பில் செக்குடு பாக்ஸஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த செக்குடு பாக்ஸ் கர்வுக்குள்ளே தாங்க போட்டிருந்தேன். ஸோ அந்த கர்வ்லையும் செக்குடு பாக்ஸ்லையும் இப்படி சுகர் பீடை 2 or 3 சுகர் பீட்ஸை ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு இடத்தையுமா கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். தென் இதோட ஃபைனல் லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுகர் பீட் வந்து ஃபுல் செக்குடு பாக்ஸுக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் வந்து அந்த புட்டாஸையும் எல்போ ஸ்லீவையும் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மாதிரி கொடுத்துருந்தேன். அதாவது கோபுரம் மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே ஒரு லைன். ஸோ அந்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட்டை ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஜர்தோசி இருக்குது இல்லைங்களா, சேம் கிளிட்டர் ஷேட் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஜர்தோசியை இப்படி நான் கொடுத்துட்ருக்கேன். பைப்பிங் த்ரெட்டில் லோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதே தாங்க ஜர்தோசியை க்ராஸாக கொடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக நமக்கு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸ் போய் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஜர்தோசியை எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுல் பைப்பிங் த்ரெட்டுக்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே க்ராஸாக ஆரம்பித்தோன்னா முடிகிற வரைக்கும் க்ராஸாக தான் இருக்கணும். இப்போ இந்த ஜர்தோசிக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இப்படி சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அதே போல் மேலே இருக்கிற கோபுரத்துக்குமே சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. குட்டி ஒரு கோபுரம் மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல அந்த இடத்துக்கும். அந்த கோபுரத்தோட சென்டரில் க்ளூ நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கோல்டன் கலர் ஸ்டோன் இருக்குங்க, அதை நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஜர்தோசியை நீடில் போட்டு எடுக்கிறேன். இந்த நீடில் என்ன பண்ணுறேன்னா நம்ம நார்மலாக த்ரெட் ஒர்க்கில் பானி ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, வாட்டர் ஃபில்லிங், அதே தான் நான் ஜர்தோசியில் கொடுக்குறேன். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன அது த்ரெட்டில் யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஜர்தோசியில் யூஸ் பண்ணுறோம். ஜர்தோசியில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் போதும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஸ்பீடு கிடைச்சிடும். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஜர்தோசி வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி நீங்கள் வந்து பானி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இல்லை பெருசில் நீங்கள் கட் பண்ணாமல் பெருசுலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா அப்படியும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் பானி ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நார்மல் நீடில் சேம் பானி ஒர்க் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆரி நீடில் எப்படி வந்து பானி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். இப்போ புட்டாஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு லைன் மாதிரி கொடுத்துருந்தோங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நீளமாக நம்ம லைன் மாதிரி கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து க்ரீன் கலர் ஸ்டோனை இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோனுக்கு இடையில நிறைய கேப் இல்லாமல் கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போதைக்கு நம்ம வந்து மேலே ஒர்க்குக்கு போகலாம். ஸோ என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் லீஃப் மாதிரி கொடுத்து சுற்றி செயின் ஸ்டிச் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் நான் முடிச்சாச்சு. ஸோ இப்போது இங்கே வந்து ஸ்டோன் கொடுக்குறேன். க்ரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டோனை வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணலாம், இல்லை இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். நான் கையோட ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதோட டாப்லேருந்து நீடில் வெளியே எடுத்து சுகர் பீடை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி என்ன பண்ணுறேன்னா சக்கரி எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ சக்கரிக்கு வந்து உள்ள ஒரு ஸ்டிச் வெளியே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். திருப்பி இன்னொரு சக்கரை எடுக்கிறேன்னா உள்ள ஒரு ஸ்டிச் கொடுங்க, வெளியே ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் சுகர் பீடை சுற்றி சக்கரி கொடுக்குறேன். இந்த சக்கரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி திருப்பியும் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன்.
இப்போ சுகர் பீட் கொடுத்தாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஜர்தோசி வச்சு ஃபினிஷிங் கொடுக்குறேன். காரணம் என்னென்னா சுற்றி இருக்கிற லீஃப் ஃபுல்லாக ஜர்தோசியில் இருக்குது இல்லைங்களா, இது மட்டும் சம்மந்தமே இல்லாமல் வெறும் சுகர் பீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அவுட்லைனுக்கு ஒரு ஃபினிஷிங் பர்பஸ்க்காக நான் ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒர்க் இதோட ஸ்டாப் ஆகட்டும். அடுத்து கீழே வந்து க்ராஸாக லைன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். அந்த லைனுக்கு ஒரு ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீடு வச்சு இப்படி மாற்றி மாற்றி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, லைன்ஸ் மாதிரி. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு நாட் போட்டுட்டு அடுத்த லைனுக்கு போங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் த்ரெட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா நெட்டு கிளாத்துங்க கீழே வந்து விசிபிளாக தெரியும் த்ரெட் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்குன்னு. ஸோ அது கண்டிப்பாக நீட் ஃபினிஷிங் கொடுக்காது. ஸோ அதனால் அங்கங்கே த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே நாட் போடுறேன். இதே மாதிரி க்ராஸாக இருக்கிற எல்லா லைன்ஸுக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் இப்போ ஸ்டோன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ட்ரை ஆகிருக்கும். அந்த டைம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஜர்தோசியை வந்து இப்படி அந்த ஸ்டோனுக்கு இடையில கொடுக்குறேன். சேம் டிசைனை நார்மல் நீடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டோனை சுற்றி எப்படி ஜர்தோசி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுன்னு. இது ஆரி நீடில். ஓகேங்களா, ஸோ அப்படியே ஜிக்ஸாக் பேட்டர்னில் கொண்டு வரணுங்க. அப்படியே நீங்கள் ரிவர்ஸுக்கு போயிட்டிங்கன்னா பக்காவாக ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு நாட் போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்குமே ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ மேலே ஒரு செக்குடு பாக்ஸஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே போகலாம். ஸோ அந்த இடத்துல இப்படி நான் சக்கரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ சக்கரியை பொறுத்த அளவுக்கு தனித்தனியாக தாங்க நாட் போடணும். ஆனால் இந்த சக்கரிக்கு மேலே நான் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். அதனால் நான் தனித்தனியாக நாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். இதே நீங்கள் ஒரு செக்குடு பாக்ஸஸ்க்குள்ளே இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஆன்டிக் பீடெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும். ஆப்வியஸாக இப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு ஆன்டிக் பீடுக்கும் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பட் இங்கே ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா மேலே ஸ்டோன் ஒட்டுவல்ல, அப்போ வந்து இந்த ட்ராவல் ஆகிற த்ரெட்டு வந்து சுத்தமாக தெரியாது. இப்போ இந்த சக்கரிக்கு மேலே இப்படி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கோல்டன் கலர் ஜர்கான் ஸ்டோன் கொடுக்குறேங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் கோல்டு அண்ட் க்ரீன் ஃபினிஷிங்கில் தான் இருக்கணும். காரணம் என்னென்னா இதோட சாரீ வந்து கோல்டு காம்போ. ஸோ பிங்க் வித் க்ரீன் அண்ட் கோல்டு பார்டர். ஸோ அதனால் நான் இங்கே ஒயிட் கலர் ஸ்டோன் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல. பிகாஸ் சம்மந்தமே இல்லாமல் ஒயிட் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். எல்லாமே கோல்டில் இருக்கட்டும், கோல்டு இல்லைன்னா க்ரீன் ஃபினிஷிங்கில் இருக்கட்டும் அப்படின்னு நான் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டோன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி நல்லா அமுத்தி விட்டுடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோன் நல்லா பக்காவாக டைட்டாக நிற்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இங்கே சக்கரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த சக்கரிக்கு இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் கொடுக்குறேன். இங்கே கோல்டு கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற திலகம் வந்து எடுப்பாக இருக்காது. ஏன்னா சுற்றி அதிகமாக கோல்டு தானே இருக்குது. அதனால் இங்கே மட்டும் க்ரீன் கொஞ்சம் டாமினேட் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனேன். இதுதான் இந்த ஃபுல் ஸ்லீவோட ஃபைனல் லுக். மேலே செக்குடு பாக்ஸஸ், தென் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஜர்தோசி எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன், அதை சுற்றி லீஃபு, தென் பைப்பிங் த்ரெட் வச்சு ஜர்தோசி லோடு, பானி ஒர்க்கு, இந்த புட்டாஸ் எப்படி கொடுக்கணும், தென் புட்டாஸுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறது இந்த பார்டர். இந்த பார்டர் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா கீழே ஜரி த்ரெட்டில் டபுள் ஏட் செயின் ஸ்டிச், ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேங்க. தென் அதுக்கப்புறம் சுகர் பீட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் ஆன்டிக் பீட் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேலே ஜிக்ஸாக் மாதிரி ஒரு பேட்டர்ன் சுகர் பீட்டில் கொடுத்துட்டு அதோட சென்டரில் கொடி மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான சுகர் பீட் ஒர்க் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் மொத்த ஃபுல் ஸ்லீவோட ஃபைனல் லுக். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லீவுங்க. தென் இதோட ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஏன் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன், காட்டில் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். கேப் விட்டதுக்கு ரீசன் எட்டாவது பக்கத்தில் ஒர்க் பண்ணோன்னா, ஸோ காட்டில் ஃபுல் ஸ்லீவ் பண்ணணும்னா ஓரமாக வச்சு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கை எட்டும், இல்லைன்னா எட்டாது. தென் இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, வெறும் சுகர் பீட், ஆன்டிக் பீட், கோல்டு சக்கரி, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன், இதை மட்டுமே வச்சு பிரின்சஸ் ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதோட இறக்கம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி அழகாக ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் இப்போ இதோட பேக் போர்ஷன் காமிக்கிறேன். ஸோ பேக்லேயுமே பேக் தாங்க ஓப்பனு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கை வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதை சென்டராக கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே சேம் ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் கொடுத்தனோ அதைவே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சென்டரில் தாங்க நம்ம கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் மிஷினில். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுதான் இதோட ஃபைனல் லுக்.
and your vibes in my mind, I can't get them out, no matter how hard I try. I need you and your heart next to mine. Yeah, I'm all about keeping it you and I. When you're here, you spark chemical reactions. Your aura strikes like lightning. Got no words, I'm just drowning in attraction. Only one way to describe it. It's electric, can you feel it? You got the only touch that takes me high. It's electric, I'm up in my feelings. Got double vision 'cause of you tonight. It's electric. டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு நமக்கு மாடலாக இருந்தவங்க நேம் ஆஷ்லி கேத்ரின். அண்ட் இதுதான் இதோட பேக் சென்டரில் ஓப்பன் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட டிசைன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணுறோம். அதோட அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.